ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்னி அந்த ஃப்ளாட்லேருந்து ஜங்கை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டு இருப்பான். அமைதியாக கார் ஓட்டிகிட்டு இருப்பான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. பாஸ், நான் வேணா பஸ்ஸில் போயிட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். இவன் எதுவுமே பேசாமல் கம்முன்னு உட்காந்து கார் ஓட்டிகிட்டு இருப்பான். இவன் கையிலையும் அந்த கட்டு இருக்காதான். பாஸ், உங்கள் கை என்ன சரியாயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். எதுவுமே பேசாமல் அமைதியாக கார் ஓட்டிகிட்டு இருப்பான். இவன் கையில் வர ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே, பாஸ் நீங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்துங்க, நான் உங்களுக்கு மருந்து போடணும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். இவனும் ஓரமாக வண்டியை நிறுத்துவான். இவனும் மெடிக்கல் ஷாப் ஓடி போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட ஆரம்பிச்சிருவான். ஏன் பாஸ் இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். இவன் பாட்டு அமைதியாக நின்று அவன் மூஞ்சை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். பாஸ், நான் மருந்து போடணும்னு சொல்லிட்டு தான் உங்கள் கையை பிடிச்சேன், நீங்கள் எதுவும் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். இவனுக்கா ஒன்றுமே புரியாது. நீங்கள் ஆனால் இப்போ வர வர ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க பாஸ், அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் இவன் பாட்டுன்னு அமைதியாக கையை மட்டுமே பார்த்து நின்றுட்டு இருப்பான். சின்ன, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, உன் கையை கொடுக்குறியா, நான் ஒன்று செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. இவளும் கையை கொடுப்பா. கையை பிடிச்சிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பான், ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு. இவளும் பார்த்துட்டு, என்ன இது கையை கேட்டார் கொடுத்தா எதுவுமே சொல்லாமல் இவர் பாட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் டைம் ஆகிடுச்சு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இவனும் கையை பிடிச்சி இழுப்பா விடுவாருன்னு சொல்லிட்டு, ஆனால் விடாமல் அவன் பாட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவளுக்கு செம்ம ஷாக்காக போயிடும். அங்கே வேற சாய் வந்துடுவானா. சாய் வேற இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக நின்றுட்டு இருப்பான். அவன் ஹார்ட்டே வெடிச்சு போய்டும் இவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்தோன்னே. உடனே இவனும் வீட்டுக்கு ஓடி போய் ஜங்கோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வரும், ஆமாம் இல்லை இவன் சொன்ன ஒரு பொண்ணை டச் பண்ணும்போது வித்தியாசமாக ஃபீலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானே, அது அப்போ வேறு யாரும் இல்லை நம்ம சின்னதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பான். சரி ஓகே, நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஏஞ்சிப்பானு. அப்போ தான் இவனுக்கே ஞாபகம் வரும், இந்த மெடிக்கல் ரெக்கார்டில் நம்ம சான்ற பேரை பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து செக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் இவனுக்கே செம்ம ஷாக்காக இருக்கும். ஏதோ அந்த ஏஜ் குரூப் ஆஃப் கம்பெனி சிஇஓ சாவோட பேரனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக வாயடைச்சு போய் உட்காந்துருவான். இங்கே கட் பண்ணால் நம்ம சின்னதாக காட்டுவாங்க. அவளுக்காக தூக்கமே வராது. இன்றைக்கி என்ன ஆச்சு, ஏன் இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரு, சரி நான் வேற ஒரு கிஸ் பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேடம் இவ்வளோ தூங்காமல் அதே பற்றி யோசிச்சுட்டு இருப்பாளா. ஏஞ்சி உட்காந்துட்டு ஒரு வேளை அவளுக்கு நம்ம மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. ஓ அதனால தான் நம்மளை கிஸ் பண்ணிட்டாரா, நம்மளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக உட்காந்துருப்பாங்க. மேடமும் காலையில் இவன் தம்பியை வந்து பாத்ரூம் ஆண்டியே நின்றுட்டு இருப்பான். வெளில வாடி போய் உள்ளே 1 மணி நேரம் ஆகுது, உள்ளே போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் அடக்க முடியல, வெளில வா அப்படின்னு வேற கத்திக்கிட்டு இருப்பான். இவன் அப்பாவும் வந்துட்டு, ஏன்டா காலையிலே இப்படி கத்திட்டு இருக்க, வெளில தான் பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல அதில் போய், இல்லைனா நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் போய் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாரான். இவனுக்கு செம்ம காண்டாயிடும். யோ நான் என்ன நாயா அதிலலாம் போகிறதுக்கு அப்படின்னு, உன் பொண்ணு உள்ளே போயிட்டு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவானா. இது உள்ளே போயிட்டு 1 மணி நேரம் ஆகுதா, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதுதான்டா, நான் வேணா ஆம்புலன்ஸ் இல்லைனா போலீஸுக்கு கால் பண்ணிட்டுமா, எனக்கு இந்த கதவை ஓப்பன் பண்ண ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களே. அவளே பார்த்தா கடைசியில் கதவை திறந்துட்டு வெளில வந்துடுவா. இவங்களும் கீழே விழுந்து வாரிட்டு இருப்பாங்கப்பா, இப்போனா வெளில வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பியை வந்து உள்ளே கக்கா போகிறதுக்கு போயிடுவான். இவங்க அப்பாவும் கிட்ட வந்து பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு பின்னாடி போவார். ஏன்ப்பா அலற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. இவ்வளோ காலையில் நீ குளிச்சு நான் பார்த்ததே இல்லை, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர ஷாக்காகி கேட்பாரான். பா நீ எதுவும் ரொம்ப பில்டப்லாம் பண்ணாத, நேற்று நைட்டு ரூமில் ஒரே சூடாக இருந்தது, நீ வேற ஹீட்டர் போட்டு வச்சுட்ட, ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுற, அதனால தான் ஒரே ஸ்வெட்டிங்காக இருந்ததுன்னு குளிக்க வந்துட்டேன், நீ இதுக்கப்புறம் ஹீட்டர்லாம் போடாத, எலக்ட்ரிசிட்டி பில்லு எவ்வளோ வருது, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைப்பா, கொஞ்சம் சிக்கனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆகுது நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நல்லா சமாளிச்சுட்டு ரூம்குள்ளே போயிடுவா. ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வர இவரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பார். இவ்வளோ ரூம்குள்ளே போயிட்டு போட்ட ட்ரெஸ் எல்லாம் தானே இப்போவும் போட்டுட்ருப்பா, ஆனால் இந்த வாட்டி புது புது ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சுட்டு இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு வேறு ட்ரை பண்ணிருப்பா. இதை வேறு இவங்க அப்பாவும் தம்பியும் வேறு ஒளிஞ்சிருந்து வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா. அப்பா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, உன் பொண்ணு அன்றைக்கமாக காதலில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கேன பையன் சிக்கிட்டான், அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு இருப்பானா. உடனே சாயும் வந்துடுவான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லைடா என் அக்கா யாரையும் கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு காசிப் பேசிகிட்டு இருப்பானே. உடனே அவளும் அதை கேட்டுருவா. ஸ்கூல் பையன் மாரி பேசு, ரொம்ப ஆர்வக்கொள்ளர் மாரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் ரெடி ஆகிட்டு இருப்பாளே. நான் தான் சொன்னல பாவம் அந்த கேன பையன் யாருன்னு தெரில, போய் இவ்வளோ மாதிரி பொண்ணை போய் சூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பயங்கரமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஹேங்கும் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருப்பான். ஜங்க அடித்து வாயை உடச்சிருப்பான்ல, அவனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வேறு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கும். அதை பார்த்தோன்னே லீக்குமா செம்ம டென்ஷன் ஆகிடுவான். ஏன்டா டே உன்னெல்லாம் அடித்து வாயை உடச்சது மட்டும் இல்லை கையை காலை உடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுவாங்க. அவனுக்காக மனசு ஃபுல்லாக நேற்று நடந்தது தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சரி ஓகே ஆஃபீஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆஃபீஸ்க்கு வருவானே. உடனே வானும் வந்துட்டு, பாஸ் நீங்கள் ஒருத்தனை அடிச்சிங்களா, அவனை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்ல விஷயம் இல்லை, நீங்களும் நேற்று நல்ல வேலை போய் சின்ன காப்பாற்றுனீங்களா என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேசிட்டு வருவாங்களே. இவன் வேறு ஏதோ யோசிச்சுட்டு
இருப்பான். பாஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். இல்லை ஒன்றும் இல்லை, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உங்களுக்கு இப்போல்லாம் வர வர என்னாச்சுன்னே தெரியல, நீங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களாம். இல்லை என் மைண்டில் நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு அதுதான் அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. உங்களுக்கு வேணா எதாவது ஹெல்ப்னா நான் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சம்திங் பர்சனல் அப்படின்ட்டு வேற சொல்லுவானே. 5 வருஷமாக நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட பர்சனலாக என்னவோ ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக கேளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்களா. சரி ஓகே கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க. அவ்வளோ ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு பயங்கரமாக மேக்கப் போட்டிருப்பா, லிப்ஸ்டிக் வேற போட்டு அப்பிக்கிட்டு இருப்பாலாம். 2 பொண்ணுங்க வேற உள்ளே வந்துடும். உனக்கு ஒன்று தெரியுமாடி, ஜங்கு வந்து போய் ஒரு பொண்ணை காப்பாற்றினார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து. அந்த பொண்ணு யாருன்னே தெரில, உனக்கு தெரியுமாச்சு? அந்த பொண்ணு நானாக இருக்கக்கூடாதா, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்ட்டு வேற பயங்கரமாக காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. இவளுக்குமா பயங்கர ஹாப்பியாக போயிடும், அது நான் தான் அப்படின்ட்டு வேற சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. சரி ஓகே வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிட்டு இருப்பாளே. உடனே ஹேங்கவும் வந்துட்டு, என்ன இன்னைக்கு மேக்கப்லாம் போட்டிருக்க, குளிச்சியா என்ன, லிப்ஸ்டிக்லாம் வேற போட்டிருக்க, யார் அந்த பையன், என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பானா. ஒன்றும் சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு அது நீ கிடையாது அப்படின்ட்டு வேற கையை போட்டு முறுக்கி விட்ருவா. சரி ஓகே அது நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், யார் அந்த பையன் சொல்ல, நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு வேற கெஞ்சிட்டு வந்துட்டு இருப்பானே. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பான். எதிராக பார்த்தா நீயும் பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஏன்டா இவனுக்கு என்னடா ஆச்சு, பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அவன் ஆள் கைட்டி விட்டுட்டான், அதுதான் இப்படி தலைவன் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அட கன்றாவியே இவனுக்கும் லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு வேற 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்துட்டு ஜங்கும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கிட்டே வருவான், இங்கே தொடை அங்கே தொடை அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பார்த்த உடனே இவனுக்குமா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆனோடனே நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற திரும்புவானே. பாஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவாலாம். சரின்னு சொல்லிட்டு இவனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. இவனும் மேக்கப்லாம் போட்டிருப்பாளா, உடனே லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இருப்பாளாம். இவன் லிப்ஸை பார்த்தோன்னே அவனுக்குமா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுவான். ஃப்ரீஸ் ஆகி நின்ன உடனே அப்படியே ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருமா இவன் ஃபேஸ் எல்லாம், அப்படியே பல்ல வர காட்ட ஆரம்பிச்சிருவான். டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் வர பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் ஃப்ளோர் அழுக்காக இருக்குது, அதை ஒழுங்காக தொடைச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆர்டர் போட்டுருவான். உடனே எல்லாரும் வேற பார்க்குறத சின்னம் பார்த்துருவாங்களாம். ஓஹோ எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்களா, பரவாயில்ல நானே இந்த ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவா ஹாப்பியாக. இங்கே கட் பண்ணால் சின்னோட தம்பியை தான் காட்டுவாங்க. அவனும் பயங்கரமாக டேக்வாண்டோ ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட மாஸ்டர் வேறு சொல்லியிருப்பாங்க, டேய் இன்றைக்கி யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டாஃப்ஸ் வராங்க, ஸோ அவங்க தான் இன்றைக்கி ஜட்ஜ் பண்ண போகிறாங்க, இதுதான் உன்னோட லைஃப் கொடுக்க போகிற ஃபைட்டு, ஸோ நீ ஒழுங்காக ஃபைட் பண்ணு அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பான். அதனால் இவனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆப்போனண்ட் எல்லாரையும் வேறு தோக்கடிச்சிருவானா. அதை பார்த்தோன்னே அந்த யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் வேறு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இம்ப்ரெஸ் ஆனோடனே இவனுக்குமா பயங்கர சந்தோஷமாக போயிடும். நல்ல வேலை நம்ம ஜெயிச்சிடும், நம்மளுக்கு ஒரு லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஆஃபீஸில் ஜங்குமா ஐயோ எனக்கு சின்னக்கிட்ட பேசணுமே, என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு வேறு டைப் பண்ணிகிட்டு இருப்பானே. ஐயோ என்ன பேசுறதுனே தெரியலையே அப்படின்ட்டு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். உடனே ஆப்போசிட்டில் சின்ன வேறு வெயிட்டான பாக்ஸை தூக்க முடியாமல் வேறு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். எதிர வேறு தெரியாமல் கண்ணடியில் மோதி அப்படியே கீழே விழுந்துருவா. கீழே விழுறதை பார்த்தோன்னே இவனும் பாதிரி அடிச்சுட்டு போய் பிடிக்கலான்னு ஓடுவானே. உடனே எங்கள் ஹேங்கோ வந்து இவளை அப்படியே தாங்கி பிடிச்சிருவான். உடனே ஹேங்கோ என்ன தலைக்கெல்லாம் குளிச்சிருக்கேன், என்ன உன் தலை நாரவே இல்லை, நான் என்ன ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்றுறேன், என் மேலே க்ரஷ் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வேறு கலாச்சிட்டு இருப்பானா. இவன் இதுக்கு மேலே பொறுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிட்ட போயிடுவான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே ஹேங்கோ வந்து கையை மேலேருந்து எடுக்கவே மாட்டான், அப்படியே கட்டி பிடிச்சி வேற நின்றுட்டு இருப்பானா. ஹேங்கு உன் கையில் இருக்க நகம் பாரு எவ்வளோ அழுக்காக இருக்குது, இவ்வளோ அழுக்காக இருந்தால் நீ எப்போ அப்புறம் க்ளீன் பண்ணுவோம் ஒழுங்காக, நீயே ஃபஸ்ட்டு சுத்தமாக இல்லை அப்புறம் எப்படி நீ சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை கிளின்னு வேறு கிழிச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு சின்ன வேற நீ எதுக்கு இவ்வளோ பாக்ஸ் எல்லாம் தூக்குற, உன் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வேலை பார்க்க வேண்டியது, நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய் இல்லை ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக வேறு பேசிகிட்டு இருப்பான்னா. உடனே அதை ஹேங்கை பார்த்துட்டு டே என்ன மட்டும் கிழிச்சே இவனை என்னடா இவ்வளோ கேரிங்காக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு பார்த்துட்டு இருப்பான். உடனே சின்ன வந்து சாரி பாஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். நீ என்னடா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் உன் நகத்தை க்ளீன் பண்ணு, ஒழுங்காக போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்திட்டு சரி வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போவான். இவன் மூஞ்செல்லாம் அப்படியே லைட் எரிய ஆரம்பிச்சிடும். சின்ன பார்த்தோன்னே இவனுக்காக ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிடும்ல. ஸோ இவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். இவனுக்கு என்ன பைத்தியமா என்ன, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கறதே வேலையாக வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு ஜங்க வேறு ஹேங் பயங்கரமாக கிழிச்சிட்டு இருப்பான். சரி ஓகே நான் இந்த பாக்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன் மூஞ்சி அப்படியே ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. இவளுக்கா மனசுக்குள்ளச்சே நான் இவ்வளோ பொசசிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாக்ஸை கூட அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பாக்ஸ் எடுத்துப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், இரு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கையெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருப்பானே. இன்னும் உன் மூஞ்சி ரொம்ப ஆயிலியாக இருக்குது, கடைசி எப்போ தான் முகத்தை கழுவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கர ஹாப்பியாக வேறு சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே தரன்னு இழுத்துட்டு போவானே. அப்போ கூட அப்படியே தலையை மோந்து பார்த்துட்டே போயின்னு இருப்பான். இதை வேறு ஒளிஞ்சிருந்து வேறு ஜங்கு பார்த்துருவானா. டேய் உன்னெல்லாம் அன்றைக்கே வேலையை விட்டு தூக்கியிருக்கணும்டா, பாவம் பார்த்து உன்னை வேலைக்கு வச்சேன் பார்த்தியா, இப்போ என் லைன்லேயே கிராஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே அப்படியே
பயங்கரமாக எரிச்சிட்டு இருப்பான் ஹேங்கை. இங்கே கட் பண்ணால் சின்னையும் ஜூவியும் தான் காட்டுவாங்க. ஜூமா பயங்கர ஷாக்காகி கேட்டுட்டு இருப்பான். என்னடி சொல்கிற, கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். ஆமாம் அப்படின்னுவாள். ட்ரீமில் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ப்பாலாம். சி நேரில் தான் பண்ண, அதுவும் அவர் தான் என்னை கிஸ் பண்ணார் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். என்னது கிஸ் பண்ணாரா? அவருக்கு வேற ஏதோ டிஸார்டர் இருக்குன்னுலாம் சொன்னேன், அவர் கிஸ் பண்ணால் க்ரைமுன்னெலாம் சொல்லி அன்றைக்கி சீன் போட்டிருந்தேன். பின்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இன்னும் அடுத்த கட்டம்லாம் போயிட்டீங்களா இல்லையா, யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாள். இவனுக்குமா ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற, ஒன்றும் எதுவுமே நடக்கல, ஜஸ்ட் கிஸ் மட்டும் தான் பண்ணார், வேறு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். இது வேறு எதுவுமே சொல்லியா, நீங்கள் 2 பேரும் அப்போ டேட் கூட பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இல்லை ஒன்றும் எதையும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஒழுங்காக டேட்லாம் கேளு, அதை கூட கேட்காம என்ன பண்ணுற, அப்புறம் டோஜனுக்கு அதை மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பயமுறுத்தி இருப்பா. இவள் சொன்னது வேறு இவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஆஃபீஸில் கூட உட்காந்து வேலை பார்க்காம அதே யோசிச்சுட்டு இருப்பா. சரி ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, அவர்கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு டைம் இருந்தால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாலாம். எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே கேட்போம். நேற்று நடந்தது அந்த விஷயத்தை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். நான் இப்போ கொஞ்சம் வெளில இருக்கேன், ஆஃபீஸில் கூட இல்லை, நம்ம இன்னொரு நாள் பேசலாமா அப்படின்ட்டு வர சொல்லுவானா. பட்டுன்னு பார்த்தா அப்போ ஹேங் வேறு வந்துடுவான். ஹேங்கை பார்த்தோன்னா இவளுக்கும் தூக்கி வரி போடுறடி, நீ எப்படா வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாளே. நாங்கள்லாம் ஷிஃப்ட் முடிச்சோடனே நைட்டு வெளில போகிறோம், நீ எப்படி வரியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர ஷாக் ஆகி கேட்பல. ஏதாவது பிரச்சனையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு தானே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாலாம். சரி ஓகே நாங்களாம் வெளில வெயிட் பண்ணுறோம், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போயிடுவான். இவ்வளோ ஜங்குக்கு மெசேஜ் பண்ணி நான் இந்த மாதிரி வெளில போகிறேன், நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலையாக இருந்தால் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போயிடுவா. இவனுமா அப்படியே திரும்புவானே, அவங்க தாத்தா வேறு வருவார், ஏன்னா இவங்க தாத்தாவுக்கு வேறு உடம்பு சரி இருக்காதான். ஸோ அதனால் அவங்க தாத்தா வேறு இவங்க பார்க்க வந்துருப்பான். நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்கள் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே பார்க்குதுன்னா வந்தால் ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு கம்முனி ஏஞ்சி வெளில போட அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லுவாராம். நான் போகிறேன், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு வேறு இவனும் சொல்லுவான். முக்கியமான மீட்டிங்கா, என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்க, அது ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு மீட்டிங் வேறையா, ஒழுங்காக கம்பெனினா எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கம்பெனியில் வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் குரூப் ஆஃப் கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் முடியாது, நீங்கள் தானே சொன்னீங்க அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்னு, என்ன மாதிரி டிஸார்டர் இருக்கவங்க தான் அதுக்கு தான் தகுதி இல்லாதவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. அப்போனா அந்த தகுதியை வளர்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவார். அதெல்லாம் என்னால் முடியாது, நான் எனக்கு எதை பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்போனா நீ ஒரு சாதாரண மனுஷனாகவே இருக்க மாட்டியா, கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிலாம் வாழ மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரான். எதுக்கு நான் கல்யாணம்லாம் பண்ணணும், எதுக்கு நான் டேட் பண்ணணும், அம்மா டெய்லி ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து டேட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கேவலம்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெளில போவானே. உடனே அவங்க அம்மாவும் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கை கொடுப்பாரு. இவன் ஆஸ் யூஷுவல் கையே கொடுக்காம இவன் பாட்டு கம்முன்னு வெளில போய்டும். இவரும் செம்ம மொக்கம் வாங்கிட்டு சரி ஓகே சாவை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் யங் அப்படின்னு சொல்லிட்டு வர கை கொடுப்பாரு. அவராக கையே கொடுக்காம அவர் பாட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஜங்கோட அம்மாவும் வந்துட்டு இந்த வாட்டி என்ன சொல்லி அவனை ஹர்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்துவாங்களாம். இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேர் மூஞ்சி நான் பார்க்க விரும்பல, மரியாதையாக வெளில போங்க அப்படின்ட்டு வேறு சொல்லிடுவாராம். உடனே 2 பேருக்கும் சமமானமாக போயிடுவாங்க. நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளில போயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் லீயை தான் கட்டுவாங்க. அவனும் பயங்கர ஃபீலிங்ஸில் லவ் ஃபெயிலியர் சாங்ஸாக பாடி தள்ளிக்கிட்டு இருப்பான். பின்னாடி 3 பேருமே வா ஐயோ என்னடா இவன் இப்படி சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்துட்டு டாங்க்கு வேறு கால் வந்துருமா, அவன் வேறு ஏஞ்சி போயிடுவான். ஐயோ இவன் என்ன நம்மளெல்லாம் தனியாக விட்டு இவன் ஏஞ்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஹேங்க வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தலையெழுத்து நம்ம தான் இவங்ககிட்ட மாட்டிட்டு சாவ போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்களாம். இவனும் வெளில போய் வேறு பேசிகிட்டு இருப்பான் ஃபோனு. சரி ஓகே நான் இமீடியட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யாருக்கும் சொல்லாமல் அப்படியே கிளம்பிடுவான். உள்ளே பார்த்தா லீயா நிறுத்தவே மாட்டான், ஒரு பாட்டு முடிஞ்சால் இன்னொன்னு சொல்லிட்டு வேறு பாடிட்டு இருப்பான். இவங்க 2 பேருமே வா டெத் பெட்டுக்கே போயிடுவாங்க. ஐயோ இவன் நிறுத்த மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவான் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தாங்க, இப்போ தான் தூங்குனாங்க அப்படின்ட்டு வேறு அந்த நர்ஸு சொல்லுமா. சரி ஓகே தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு பூச்சி விடுவானே. பட்டு இவன் கையை வேறு பிடிச்சிப்பாங்க. எங்கே கட் பண்ணால் எங்கே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சாவை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணே, நல்லா பார்த்துக்கோங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு எல்லாரையும் விழுந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. இங்கே ஜங்க அவங்க அம்மா வேறு சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்டா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களாம். ஆமாம் இப்போ யார் டேட் பண்ணீங்க, கேங்ஸ்டர் மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அவர் கேங்ஸ்டர் இல்லை, நான் தான் சொன்னேனே அவர் ரெசார்ட் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களாம். ஓஹோ நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா, அதனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஒரு மாதிரி கலாய்ப்பானே. என்னடா என்ன அசிங்கமாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவங்களும் கேட்பாங்க. இல்லை நான் அசிங்கமாலாம் பேசலை, நீங்கள் யாராவது ஒருத்தரை டேட் பண்ணால் பரவாயில்ல, நிறைய பேரை டேட் பண்ணிட்டு என்கிட்ட வேறு அதை இன்ட்ரடியூஸ் வேறு பண்ணுறீங்களா, எனக்கு தான் அது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிடுவான். நீ யாராவது டேட் பண்ணாதானே உனக்கு அது தெரியும், ஆனால் இப்போ நான் சின்சியராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இதை நீங்கள் பல வாட்டி சொல்லி நான் கேட்டுட்டேன், திருப்பியும் இந்த பொய்யெல்லாம் நான் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்கள அசிங்கப்படுத்திகிட்டே இருப்பான். இவங்களும் ஒரு பாயிண்டில் என்னை ஏன்டா எப்போவுமே புரிஞ்சுக்காம நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கத்துவாங்களே. உடனே அவங்க வந்துட்டு இன்னும் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாராம்.
உடனே இவர் வந்தோடனே கம்முன்னு ஆகிடுவாங்க. இவருக்குமா ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பார். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் வேறு கிளம்புவானா, டேய் நீ என்னை புரிஞ்சிக்க மாட்டேல, நீ டேட் பண்ணாதான்டா உனக்கு அந்த அருமை தெரியும். அது சரி நீ யாராவது டேட் பண்ணியிருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ரொம்ப ஓவராக வேறு பேசிடுவாங்களா. நான் யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பல, எனக்கும் யாரும் அடிமையாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. உன்னெல்லாம் எந்த பொண்ணை டேட் பண்ணது ஒரு அம்மாவான என்னாலேயும் கூட இருக்க முடியல, உன்னால எப்போ ஒரு பொண்ணு டேட் பண்ணணுன்னு வேறு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவன் பாட்டு அமைதியாக வெளில வந்துடுவான். இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க. அவளும் பயங்கர சோகமாச்சா, ஏன் இன்றைக்கி இவர் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கை பற்றி யோசிச்சு வந்துட்டு இருப்பா. ஜங்கும் ஆப்போசிட்டில் வருவானே, இவனை பார்த்த உடனே பயங்கர ஹாப்பியாக போய்டும். 2 பேரும் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவாங்களாம். இவன் வேறு அமைதியாக உருனே உட்காந்துட்டு இருப்பான் அவங்க அம்மா பேசின பேச்சில். இவன் வேறு எதுவுமே பேசாமல் வேறு உட்காந்துட்டு இருப்பானா. சரி ஓகே நம்ம தான் ஏதாவது பேசணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் நைட் கிளப்புக்கெல்லாம் போனேன், பயங்கரமாக குடித்தேன் தெரியுமா, லீக்கு வேறு லோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதனால தான் எல்லாருமே குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிகிட்டு இருப்பா. இவனுமா அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நேற்று நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வேறு கேட்பாலாம். நான் என்ன நினைக்கணும், இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஏஞ்சிப்பானே. இல்லை ஒரு நிமிஷம் உட்காருங்க, உங்களுக்கு மூடு இல்லைன்னா அதை பற்றி பேச வேணாவா, எனக்கு அதை பற்றி பேசணும்னு தோணுது, எனக்கு அது ஒரு சில கிளாரிட்டி தேவைப்படுது, அதனால் அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். இல்லை நம்ம அது இன்னொரு நாள் அதை பற்றி பேசலாமா, எனக்கு என்ன சொன்னோன்னே தெரியல, இப்போ நான் அந்த மூடில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானே. ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு வேறு கெஞ்சுவாலாம். சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நான் அந்த மூடில் இல்லைன்னு சொல்கிறேன், நீ என்ன எதிர்பார்க்குற, டேட்லாம் எதாவது எதிர்பார்க்குறேன் என்ன, எனக்கு டேட் பண்ணவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு ஏஞ்சிப்பான். நான் கிளம்புறேன், நம்ம இதை பற்றி இன்னொரு நாள் பொறுமையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இவளை எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு போயிட்டே இருப்பான். இவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் வேறு உட்காந்துட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே காலில் லிங்க் கொடுத்துருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.